Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் The Age of Pope. இது ஹெல்ப் பேப்பரோட 5th டாபிக்கா அமைஞ்சிருக்கு. இந்த இந்த ஏஜோட பீரியட் பாருங்க 1700 to 1745. இந்த ஏஜுக்கு வேறு சில பேர்களும் இருக்கு. கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்றாங்க, அகஸ்டன் ஏஜ்னு சொல்றாங்க. The Age of Pope 1700 to 1745 occupies an important place in the history of English literature. It roughly extends from the beginning of the 18th century to the death of Alexander Pope in 1744, sometimes extended to 1745. So, இந்த period வந்து 18th century beginningல ஆரம்பிக்குது. 1700னா 18th century. Okay, 18th centuryல ஆரம்பிச்சு எப்போ வரைக்கும் அலெக்சாண்டர் போப்போட டெத் 1744ல அவர் இறந்து போறாரு. சில சமயம் 1745 வரைக்கும் கூட இந்த பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. The period takes its name from Alexander Pope, who was the greatest poet of the time and most perfect representative of the classical school. So, இந்த classical age, classical schoolனு சொல்றோம் இல்லையா, இதோட ப்ராப்பர் ரெப்ரசன்டேட்டிவா அலெக்சாண்டர் போப்பை பார்க்கறதுனால இந்த ஏஜுக்கான பேரை நம்ம என்ன சொல்றோம், the age of Pope அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஏன் வந்து இந்த ஏஜ் கிளாசிக்கல் ஏஜ், அகஸ்டன் ஏஜ் அப்படின்னு அப்படின்றதுக்கான ரீசன் எடுத்து கொடுத்துருக்கேன். திஸ் ஏஜ் இஸ் ஆல்சோ கால்டு த classical age or the Augustan age. It is called classical because the writers of this period believed that the ancient Greek and Roman writers, especially the Latin poets, were the best models for literature. இந்த காலத்துல வந்த poets எல்லாத்துக்கும் என்ன நம்பினாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்ஷியன்ட் பீரியட்ல பழைய காலத்துல கிரீக்லையும் ரோம்லையும் இருந்த ரைட்டர்ஸ் அவங்க எழுதின முறைகளை தான் பெர்ஃபெக்ட் மாடல்ஸா நினைக்கிறாங்க. லிட்ரேச்சர் வந்து அவங்க தான் ப்ராப்பரா எழுதியிருக்காங்க. இவங்களோட முன்னோடிகளை அவங்க எடுத்துக்கல. இப்போ ஷேக்ஸ்பியர் மாதிரி முன்னோடிகளை எடுத்துக்காம அவங்க என்ன பண்ணாங்க, கிரீக் ரோமன் ரைட்டர்ஸ்க்கு போனாங்க. அதுல முக்கியமா லாட்டின் போயட்ஸ், அதாவது ரோம்ல இருக்கக்கூடிய லாட்டின் போயட்ஸ், அவங்களோட மாடலை ஃபாலோ பண்றாங்க. அவங்கள தான் பெஸ்ட் models நினைச்சுக்கிறாங்க. It is called Augustan because English writers compared their age to the age of Augustus in Rome when Virgil and Horace flourished. கிளாசிக்கல்னா பழைய அப்படின்னு அர்த்தம். அப்ப பழைய எழுத்தாளர்களோட மாடலை ஃபாலோ பண்றதுனால கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு இதுக்கு பேரு. அகஸ்டன் ஏஜ்னு ஏன் பேர் அப்படின்னு சொன்னா, அகஸ்டஸ் சீசர், ரோம்ல அகஸ்டஸ் சீசர் ரூல் பண்ணிட்டு இருந்த பீரியட்ல வாழ்ந்த பொயட்ஸ் தான் வெர்ஜில், ஹொரேஸ். அவங்களோட வெர்ஜில், ஹொரேஸோட அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் இவங்க ஃபாலோ பண்றாங்க. யாரு, இந்த இங்கிலீஷ் ரைட்டர்ஸ், ஏஜ் ஆஃப் போப்ல வாழ்ந்த இங்கிலீஷ் ரைட்டர்ஸ். அதனால தான் இந்த ஏஜை இதர் கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்லுவாங்க, அகஸ்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. Though society in the early 18th century was morally corrupt and politically scandalous, there was a strong movement toward moral reform. நம்ம 18th இதுக்கு முதல் செஞ்சுரி, அதாவது ட்ரைடன், ஏஜ் ஆஃப் ட்ரைடன்ல பார்த்துருப்போம். என்னன்னா பீப்புள் வந்து ரொம்ப கரப்டா இருக்கிறாங்க, மாரலா கரப்டா இருக்கிறாங்க, அதாவது ஒழுக்கம் வந்து குறைஞ்சு போயிட்டு இருக்கு. பொலிட்டிக்கலாவும் நிறைய இந்த ஸ்கேண்டலஸ், புறம் பேசுறது, நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு மாரல் ரீஃபார்ம் தேவைப்படுது, அந்த சொசைட்டிக்கே ஒரு மாரல் ரீஃபார்ம் தேவைப்படுது. அது லிட்ரேச்சர்லையும் எதிரொலிக்குது. பீப்புள் grew tired of the extreme license of the restoration period. இப்போ ரெஸ்டரேஷன் பீரியட், ஏஜ் ஆஃப் ட்ரைடன் சொல்றோம் இல்லையா, இந்த பீரியட்ல ரொம்ப லைசன்ஷியஸா இருக்காரு. லைசன்ஷியஸ் அப்படின்னா, லைசன்ஸ் எடுத்துக்கிறதுனா என்ன, ஒரு இது எல்லா விஷயத்துக்கும் உரிமை எடுத்துக்கிறது. தப்பான விஷயங்கள் எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க, லைசன்ஷியஸா இருந்தாங்க அவங்க. ஓகே, ஸோ லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்டட். ஸோ இந்த ரெஸ்டரேஷன் ஏஜோட ஒர்க்ஸ், டிராமாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமின்மையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் கடந்து போற மாதிரி இருக்கும். அதை பெரிய தப்பா காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதை வந்து அந்த மாரல் வந்து குறையுது இல்லையா, அதை ரீஃபார்ம் பண்றது இந்த ஏஜோட நோக்கமா இருந்தது. லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்டட் திஸ் டிசையர் ஃபார் ஆர்டர், டீசன்சி அண்ட் குட் சென்ஸ். எப்பவுமே லிட்ரேச்சர் வந்து லைஃபை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ சொசைட்டியோட இந்த டெண்டன்சியை லிட்ரேச்சர்ல நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ ஏஜ் ஆஃப் போப்ல இந்த desire for order, decency எல்லாம் இருக்கதை பார்க்கிறோம். However, in rejecting both restoration excess and Puritan fanaticism, the age became rational, restrained and emotionally cold. So இவங்க வந்து பியூரிட்டன்ஸ் மாதிரியும் இருக்க விரும்பல, ஓவரா ஸ்ட்ரிக்டாவும் இருக்க விரும்பல, ரெஸ்டரேஷன் மாதிரி எக்ஸஸா ஃப்ரீடமோடையும் இருக்க விரும்பல. அப்போ ஒரு ரேஷனல்னா என்ன, ஒரு ஆராய்ஞ்சு ஒரு தெளிவோடு இருக்கிறது தான். ஓகே, பீயிங் ரேஷனல். ஓகே, நல்லது கெட்டது புரிஞ்சிருக்கிறது.
ரெஸ்ட்ரெயின்டா ஒரு கட்டுப்பாடோட இமோஷனலா ஆனா இவங்க கோல்டா இருந்தாங்க. இமோஷனல்னா என்ன? உணர்வு பூர்வமா ஒரு இறுக்கம் இருந்தது. உணர்ச்சிகள அவங்க வெளிக்காட்ட தயங்குனாங்க இந்த ஏஜ் ரைட்டர்ஸ். Thus the age of Pope is marked by reason, wit, satire, formality and devotion to classical rules. ஸோ இதுதான் இந்த ஏஜோட முக்கியத்துவம். ரீசன் இருந்தது. விட்னா என்ன? இன்டெலெக்ட். ஓகே, அறிவு. சட்டையர் நிறைய நையாண்டி பண்ணாங்க. ஃபார்மலா இருந்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் அண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட் பார்க்கலாம். The early 18th century was a time of political corruption but relative stability. The Glorious Revolution has established constitutional monarchy. Party policies between the Whigs and the Tories dominated public life. ஸோ ஏர்லி 18th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு கரப்ஷன் இருந்தால் கூட ஒரு ஸ்டேபிளாக இருந்தது. குளோரியஸ் ரெவல்யூஷன் 1688 நடக்குது. அதுக்கப்புறமே இங்கிலாந்து வந்து பொலிட்டிக்கலாக ஸ்டேபிளாக இருக்கு. ஒரு நல்ல ஒரு மொனார்கி இருக்கு. நல்ல ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. பார்ட்டி பாலிடிக்ஸ் யார் யாருக்கு இடையில இருக்குன்னா விக் ஸ்டோரிஸ்க்கு இடையில இருக்கு. ஓகே, இந்த ராயல் ஹெட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு முதல்லாம் பார்த்துருப்போம். ராயல் சப்போர்ட்டர்ஸ் நம்ம என்ன சொல்வோம்னா டோரிஸ்ன்னு சொல்லுவோம். ரவுண்ட் ஹெட்ஸ் அதாவது பார்லிமெண்ட் சப்போர்ட்டேரியன்ஸை விக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு குரூப் தான் இங்கிலாந்துல இருந்துட்டே இருக்கும். சொசைட்டி ரிவோல்டட் அகேன்ஸ்ட் த இம்மாரல் லூஸ்னஸ் ஆஃப் த ரெஸ்டரேஷன் கோர்ட். அடுத்து சொசைட்டி என்ன பண்ணுது? இம்மாரலா இருக்காங்க. ரெஸ்டரேஷன் கோர்ட் எப்படி இருந்தது? ரொம்ப இம்மாரலா இருந்தது. இதுக்கு எகெயின்ஸ்டா அதாவது சார்ல்ஸ் டூவோட கோர்ட் வந்து இம்மாரலா இருந்தது அப்படிங்கிறது ஏஜ் ஆஃப் ட்ரைடன்ல பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டா என்ன பண்றாங்க? ரிவோல்ட் பண்றாங்க. யாரு? அந்த சொசைட்டியே, சமூகமே எதிர்த்து கிளம்புது. ஜெரிமி கோலியர் ஷார்ட் வியூ ஆஃப் த இம்மொராலிட்டி அண்ட் ப்ரொஃபேனஸ் இன் த இங்கிலீஷ் ஸ்டேஜ் ஹேட் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் த மாரல் டிகே ஆஃப் ட்ராமா. பெரும்பாலும் இந்த வால் முனையை விட கத்தி இது பேனா முனை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் ஜெரிமி கோலியர் ஒரு புக் எழுதியிருந்தார் அந்த டைம்ல. ஷார்ட் வியூ ஆஃப் த இம்மொராலிட்டி அண்ட் ப்ரொஃபேனஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஸ்டேஜ்னு. இது வந்து அந்த பீரியடோட அந்த ஒழுக்கமின்மை அந்த மக்களுக்கே வெளிச்சம் போட்டு காமிச்சிச்சு. இப்படி தாண்டா இருக்கு, நீங்க இப்படி இம்மாரலா போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வர்றாரு. தெர் வாஸ் அ ஸ்ட்ராங் டிசையர் ஃபார் மாரல் இம்ப்ரூவ்மெண்ட். அப்ப எல்லாருமே ஐயோ தப்பு பண்றோம், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க சொசைட்டில. However, the age strongly disliked emotional enthusiasm, religious zeal and Puritan intensity. ஆனா கூட அவங்க பியூரிட்டன்ஸ் மாதிரி ரொம்ப ரிலீஜியஸாகவும் அந்த மாதிரியும் அவங்களுக்கு போக விரும்பல. குட் சென்ஸ், ஒரு நல்ல அறிவோட ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சு எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குட் சென்ஸ் பிகேம் த ஐடல் ஆஃப் த டைம். குட் சென்ஸோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரிலிஜியன் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ரேஷனலிசம் அண்ட் யூட்டிலிட்டேரியனிசம். ரிலிஜியன் அப்படிங்கிறது வந்து ரேஷனலிசமா சார்ந்துதான் இருந்தது. அதாவது ரிலிஜனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம என்ன பண்ணாங்க? ரேஷனலா முடிவெடுத்தாங்க. ஒரு விஷயம் நல்லது கெட்டது என்ன ஏதுன்னு புரிஞ்சு ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறாங்க. இந்த டெய்ஸ்டிக் கான்ட்ரவர்சி ரீசன் வாஸ் கன்சிடர்ட் சுப்ரீம். டெய்ஸ்டிக் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெய்டினா என்ன சொல்வோம்? காட் சொல்வோம். ஓகே, அப்போ அந்த டெய்ஸ்டிக் கான்ட்ரவர்சினா அங்க இருந்த அந்த கடவுள் மேல உள்ள நம்பிக்கை, எதிரான நம்பிக்கைகள். ஓகே, இதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்க எதை வந்து சுப்ரீமா நினைக்கிறாங்க? ரீசனை தான் சுப்ரீமா நினைக்கிறாங்க. மனுஷன் வந்து ரேஷனலா ஒரு அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கணும், அதுதான் நல்லது. கடவுள் நம்பிக்கையில கண்மூடித்தனமா மூட நம்பிக்கைக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஈவன் ஆர்த்தடாக்ஸ் டிஃபெண்டர்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்பீல்டு மோர் டு லாஜிக் தேன் டு இமோஷன். ரொம்ப கடவுளை நம்புறவங்க கூட உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு ரேஷனலா முடிவெடுக்கிறாங்க. லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்டட் தி ஸ்பிரிட். எப்பவுமே நான் சொன்ன மாதிரி இலக்கியம், லிட்ரேச்சர் அந்த பீரியட்ல என்ன ஸ்பிரிட் இருக்கோ, என்ன உணர்வுகள் இருக்கோ அதை தான் வெளிப்படுத்தும். இட் வேல்யூட் இன்டெலிஜென்ஸ் ஓவர் இமேஜினேஷன். அப்போ லிட்ரேச்சர் என்ன பண்ணுது? இன்டெலிஜென்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குது. கற்பனைக்கு கொடுக்கல, இன்டெலிஜென்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இட் எம்பசைஸ்ட் விட் ஓவர் பேஷன். அடுத்ததா பேஷன். பேஷன்னா உணர்வுகள் தான். உணர்வுகளுக்கு மேல அறிவை தான் அது பிரதானப்படுத்துது. இட் ப்ரிஃபர்ட் பாலிஷ் ஓவர் ஸ்பான்டனிட்டி. ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் இமோஷன்ஸ்னு போய்ட்ரே சொல்லுவாங்க. அதாவது தங்குத்தடை இல்லாம அப்படியேவும் வர்றது தான் கவிதை அப்படின்றது இல்லாம பாலிஷா இருக்கணும் கவிதை. அந்த கவிதை வந்து அப்படியெல்லாம் வர வேண்டாம், ரொம்ப உணர்ச்சி பிரவாகமா வர வேணாம். இன்ஸ்டெட் அதையும் என்ன பண்ணும்?
தெளிவா அத பாலிஷ் பண்ணி தான் குடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் அந்த கவிதைகளுக்கும் இருந்தது. இட் அட்மையர்ட் ரெஸ்ட்ரைன்ட் ஓவர் எந்தூசியாசம். ரொம்ப ஹாப்பியா எழுதுறதில்ல. அதுலயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும்னு சொன்னது தான் இந்த லிட்ரேச்சர். ஓகே. ஸோ ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் போயட்ரி ஸோ உங்களுக்கு அந்த பீரியட்ல எப்படி இருந்தது? இது எல்லாமே ஹட்சன் அவர் சொல்லிட்டு தான் நம்ம ரைட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே இடையில இடையில சொல்லிட்டே இருப்பார் ஹட்சன். அந்த பீரியட் எப்படி இருந்தது? அவங்க என்ன மாதிரி ஐடியாஸோட இருந்தாங்க? அப்ப ஸ்பிரிட்ட படிச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து ஒர்க்ஸ என்னன்னுலாம் தெரிஞ்சுக்கலாம். ஈஸியா புரிஞ்சுக்கும். அடுத்தது ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் போய்ட்ரி பாருங்க. போய்ட்ரி வாஸ் மெயின்லி இன்டெலெக்சுவல் ராதர் தான் இமோஷனல். ரொம்பவே இன்டெலெக்சுவலா இருந்தது போய்ட்ரி. இட் வாஸ் டைடக்டிக் அண்ட் சட்டைரிக்கல். அதாவது சொல்லித்தர மாதிரி இருக்கணும். ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கணும். நையாண்டி பண்ண அதே மாதிரி தவறுகள் இருந்தா அதை வந்து சட்டையர் பண்ணும். சட்டையர்னா நையாண்டி. இட் டெல்ட் மோஸ்ட்லி வித் டவுன் லைஃப் அண்ட் பொலைட் சொசைட்டி. டவுன் லைஃப் அதிகமா காமிக்குது. ரூரல் லைஃபை காமிக்கிறதுக்கு பதிலாக போயட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் லண்டனை சுத்தி இருந்தாங்க. அந்த ரைட்டர்ஸ் எல்லாமே அவங்க அதனால அதிகமா அவங்க காமிச்சது எல்லாமே டவுன் லைஃப் தான். அந்த பொலைட் அரிஸ்டோக்ராட்டிக் சொசைட்டியை தான் அவங்க காமிக்கிறாங்க. இட் இக்னோர்ட் ரூரல் லைஃப் அண்ட் நேச்சர். அப்ப ரூரல் லைஃப் அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க. இட் டிஸ்லைக் ரொமான்டிக் அண்ட் மெடிவல் சப்ஜெக்ட்ஸ். ரொமான்டிக் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ரொமான்டிக் அப்படிங்கிறப்போ காதல் மட்டும் இல்ல, கற்பனை அதிகமான விஷயங்கள். மெடிவல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஷைவல்ரி, ஒரு போர் வீரனோ ஒரு இளவரசனோ கஷ்டப்பட்டு போய் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டிலாம் கதை போகும் இல்லையா? ஒரு இளவரசியை வந்து காப்பாத்தி கூப்பிட்டு வருது, ஃபேரி குவீன் மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கதைகள்லாம் இப்போ இல்ல. இட் டிஸ்ட்ரஸ்டட் இமேஜினேஷன் அண்ட் எந்தூசியாசம். இதுக்கான வேலையில டிஸ்ட்ரஸ்ட் பண்ணுது. எதெல்லாம் டிஸ்லைக்டு, டிஸ்ட்ரஸ்ட் இப்படி தான் சொல்லிட்டு வரோம் இந்த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல. ஏன்னா இதுக்கு பிடிக்காது, ரொமான்டிக்கா இருக்கிறது பிடிக்காது. அந்த மாதிரி கற்பனைக்கு அதிகம் இடம் கொடுக்கல. ரொம்ப அந்த சைவல்ரி சப்ஜெக்ட்ஸ்குள்ள போகல. இமேஜினேஷன், எந்தூசியாசம் இல்லை. ஆனா இன்ஸ்டட் அது என்ன பண்ணுதுன்னா, இட் ஃபாலோட் ஸ்ட்ரிக்ட் கிளாசிக்கல் ரூல்ஸ் அண்ட் மாடல்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரிக்ட் கிளாசிக்கல் ரூல்ஸ் அண்ட் மாடல்ஸ் ஃபாலோ பண்ணுது. ஆர்டிஃபிஷியல் பாலிஷ்ட் பொய்டிக் டிக்ஷன் யூஸ் பண்ணுது. இப்போ ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ வேண்டாமா, ஆர்டிஃபிஷியலா இருந்தா பரவாயில்ல, அந்த பொய்டிக் டிக்ஷன் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இருக்கணும்னு சொல்லுது. இட் ப்ரிஃபர்ட் த க்ளோஸ்ட் ஹீரோயிக் கப்லெட். ஸோ அதுக்கு வசதியா ஹீரோயிக் கப்லெட்னு ஒன்று இருக்கும். அதை தான் இவங்க எல்லாமே இந்த ரைட்டர்ஸ், இவர் போப் வந்து அதை தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இட் எம்பசைஸ்ட் ஆர்டர், பேலன்ஸ் அண்ட் கரெக்ட்னஸ். ஸோ இதுதான் வந்து ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்த பொய்ட்ரி. கிளாசிக்கல் பொய்ட்ரினா என்னது? ஏஜ் ஆஃப் போப்போட பொய்ட்ரி இப்படி தான் இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் ரைட்டரை பார்க்குறோம். இதுல பாருங்க, the closed couplet became the dominant poetic form. ஸோ இந்த டைம்ல அதிகமா அவங்க எழுதினது க்ளோஸ்ட் கப்லெட் தான். இது டாமினன்ட் பொய்டிக் ஃபார்மா இருந்தது. அலெக்சாண்டர் போப் பாருங்க, நோ பெட்டர் பொயட் ரெப்ரசன்ஸ் திஸ் ஏஜ் தேன் அலெக்சாண்டர் போப். அப்போ அலெக்சாண்டர் போப் தான் இது ரொம்ப அழகா ரெப்ரசன்ட் பண்றவர். அவரோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா, போப் வாஸ் born in 1688 in London to a Roman Catholic family. Because of his religion, he was excluded from public schools and universities. இவர் வந்து கேத்தலிக் ஃபேமிலியில், அப்போ வந்து கேத்தலிசிசம் வந்து அங்கே மக்கள் வெறுக்கிறாங்க. அதிகமாக ப்ராட்டஸ்டன்ஸ் தான் இருக்கிறாங்க இங்கிலாண்டில். அதனால கேத்தலிசிசமில் அவர் பிறந்ததுனால, கேத்தலிக்காக பிறந்ததுனால அவருக்கு வந்து இப்போ ஸ்கூல்ஸ்லேயோ யூனிவர்சிட்டிலையோ அவரை என்ன பண்ணிடுறாங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க, சேர்க்க மாட்டுறாங்க. ஹி எஜுகேட்டட் ஹிம்செல்ஃப் த்ரூ வைட் ரீடிங். அப்படி இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுறாரு, படிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தனக்கு தானே அவர் ஆஸ்திரியனாக இருந்துக்கிறாரு. தன்னைத்தானே எஜுகேட் பண்ணிக்கிறாரு. லைப்ரரிஸ் அந்த மாதிரி எல்லாம் போய் புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. He suffered from ill health throughout his life which affected his temper. ஆனா அவரோட ஹெல்த் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருந்தது. லைஃப் ஃபுல்லாவே அவருக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஆள்லாம் சொல்ல முடியாது. He lived first at Binfield, then at Twickenham, where he died at 1744. ஸோ இவர் வந்து ஒரு 60 இயர்ஸ் அரௌண்ட் தான் வாழ்ந்திருக்காரு. 60 இயர்ஸ்க்குள்ள தான் வாழ்ந்திருக்கிறாரு. பிறந்தது பின்ஃபீல்டில், ட்விக்கன்ஹாம்ல இறந்துடுறாரு. சாரி, பின்ஃபீல்டில் வாழ்றாரு. அதுக்கப்புறம் ட்விக்கன்ஹாம்ன்ற இடத்துல இறந்துடுறாரு. தோ ஆஃபன் குவாரல்சம் அண்ட் இரிட்டபிள், ஹி வாஸ் த லீடிங் லிட்டரரி ஃபிகர் ஆஃப் த ஸ்டேஜ். அவர் குணம் வந்து நல்ல குணம் கிடையாது. ஏன்னா உடம்பு அப்பப்போ முடியாமல் போயிட்டாலே ஒரு இரிட்டேஷன் இருக்கும் இல்லையா, எல்லாத்துமேலே எரிஞ்சு விழுற ஒரு குணம் இருந்தது அவருக்கு. ஸோ இவரோட மேஜர் ஒர்க்ஸ் பாருங்க, பாஸ்டரல்ஸ், essay on criticism, the Windsor Forest, the Messiah, the Rape of the Lock. இதெல்லாம் இவரோட முக்கியமான poetry. The essay on criticism, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சாரி, yes, the essay on criticism summarizes the literary principles of the classical school.
இது எல்லாமே பொயட்டிக்கலா ஹீரோயிக் கப்லெட் ஃபார்ம்ல தான் எழுதப்பட்டது. ஓகே, இதுல எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் சம்மரைசஸ் த லிட்டரரி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த கிளாசிக்கல். இது கொஞ்சம் டைடாக்டிக்கா இருக்கும், சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஓகே, லிட்டரரி பிரின்சிபிள்ஸ் எல்லாம் சொல்லித்தர மாதிரி. தோ நாட் ஒரிஜினல் இன் தாட், இட் எக்ஸ்பிரஸஸ் ஐடியாஸ் ஃப்ரம் ஹொரேஸ் அண்ட் பாய்லோ இன் பிரில்லியன்ட் எபிகிராமேட்டிக் ஸ்டைல். ஸோ இது வந்து அவரோட சொந்த இதன் ஒரிஜினல்னு சொல்ல முடியாது, நிறைய ஐடியாஸ் ஹொரேஸ்ட இருந்து வாங்கிக்கிறாரு. அடுத்து இன்னொரு ஆத்தர் பாய்லோ. ஓகே, அடுத்து த ரேப் ஆஃப் த லாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் அவரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இட் இஸ் அ மாக் எபிக் பேஸ்ட் ஆன் அ ட்ரிவியல் சோஷியல் இன்சிடென்ட். ஒரு சின்ன விஷயம் அப்போ நடந்துரும், அதை 2 ஃபேமிலி பெருசு பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, 2 ஃபேமிலி, ரைவல் ஃபேமிலிஸ், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இன்சிடென்ட், அதை பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. அதை லைட்டர் ஆக்குறதுக்காக, அந்த சீரியஸ்னஸ்ல லைட்டர் ஆக்குறதுக்கு தான் போப் எழுதின கிரேட் ஒர்க் தான் த ரேப் ஆஃப் த லாக். Pope treats the cutting of a lock of hair as if it were an epic event. அப்போ ஒரு ட்ரிவியல் சப்ஜெக்ட், ஒரு சாதாரண சப்ஜெக்ட்டுக்கு எப்பிக் ட்ரீட்மெண்ட். ஒரு எப்பிக்னா எப்படி இருக்கணும், இத்திகாசத்துக்கும் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரடைஸ் லாஸ்ட்னு எடுத்திங்கன்னா ஃபால் ஆஃப் மேன், மனிதனோட வீழ்ச்சி, அது எவ்வளோ பெரிய தீம். அதை எடுத்து டீல் பண்ணுறப்போ அது எப்பிக்கு ஓகே. ஆனால் இவங்க வந்து ஒரு முடியை கட் பண்ணுறது, ஹீரோயினோட முடியை ஹீரோ கட் பண்ணுறாரு, இதுதான் சப்ஜெக்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு அற்பமான ஒரு தீமுக்கு மாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதை மாக் எப்பிக் அப்படின்னு சொல்லுவோம். வித் இதுல சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாம் வேற இதுல உள்ள வரும். அந்த பெலிண்டாவோட முடியை காப்பாத்த, அவளோட ஹேரை வந்து அந்த பேரனை, அந்த ஹீரோட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி கொண்டு வருவா. அப்படி எப்படி வந்து எப்பிக்ல வருமோ சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாம், அது மாதிரி இந்த மாக் எப்பிக்லையும் இது எல்லாமே ஒரு ட்ரிவியல் ட்ரீட்மெண்ட்காக வரும். ஓகே, வித் சூப்பர் நேச்சுரல் மெஷினரி அண்ட் த எபிக் ஸ்டைல் he creates the finest mockery heroic poem in English literature. Next is the translation period. Translation of the Iliad, translation of the Odyssey, இது ரெண்டுமே அவர் பண்றாரு. இது வந்து ப்ரோஸ் ஒர்க்ஸ். போப்ஸ் ஹோமர் இஸ் நாட் ஃபெய்த்ஃபுல் டு த கிரீக் ஒரிஜினல். சாரி, இதுவும் ஒர்க்ஸ் ஆஃப் பொயட்ரி தான். டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் இலியடும் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஒடிசியுமே பொயட்ரி தான். போப்ஸ் ஹோமர் இஸ் நாட் ஃபெய்த்ஃபுல் டு த கிரீக் ஒரிஜினல் பட் இஸ் அ பிரில்லியன்ட் 18th century ரெண்டரிங். இது ரொம்ப ஒரிஜினலாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஒரு ஒரிஜினல் தாட்ஸும் அதில் போகுது, ப்ராப்பராக அதை டிரான்ஸ்லேட் பண்ணலை. ஆனாலும் 18th centuryக்கு ஏற்ற மாதிரி அவர் அதை கொடுத்துருக்காரு. as Gibbon said, it has every merit எக்ஸப்ட் ஃபிடலிட்டி அப்படின்னு சொல்றாரு. கிப்பன் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப மெரிட்டோரியஸ் ஒர்க், ஆனா அதுல நண்பகத்தன்மை குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. லேட்டர் பீரியட்ல அவர் எழுதின ஒர்க்ஸ் பாருங்க, சட்டையர்ஸ் அண்ட் எபிசோட்ஸ் எழுதியிருக்காரு. எபிசோட் டு டாக்டர் ஆர்பத்நாட், தி டன்சியார்ட், எஸ்ஸே ஆன் மேன். இதுல டன்சியார்டுங்கிறது இட் இஸ் அ சட்டையர். ஓகே, இது வந்து யாரை பத்தினா டல் ரைட்டர்ஸ் ஆஃப் த டைம் எழுதியிருக்காரு. எஸ்ஸே ஆன் மேன் அட்டெம்ப்ட்ஸ் டு ஜஸ்டிஃபை காட்ஸ் மாரல் கவர்மெண்ட் வித் த ஃபேமஸ் ஆப்டிமிஸ்டிக் லைன் whatever is right. ஓகே, எஸ்ஸே ஆன் மேன்ல வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள் வந்து ஒரு நல்ல ஒரு ரூல் தான் பண்றாரு, என்ன செய்தாலும் அது சரிதான், என்ன நடக்குதோ அது எல்லாமே நன்றாகவே நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கீதையில, அது மாதிரி வாட் எவர் இஸ் ரைட் அப்படின்ற மாதிரி தான் இவர் எஸ்ஸே ஆன் மேன்ல சொல்லியிருக்காரு. கான்ட்ரிபியூஷன். Pope perfected the heroic couplet. His style is polished, antithetic and epigrammatic. Though he lacked deep imagination and passion, he was a master craftsman. So இதுதான் போப்பை வந்து ஒரு ஹீரோயிக் கப்லெட்டை பர்ஃபெக்ட் பண்ண ஒரு பாயிண்டா பார்க்குறோம். அவரோட ஸ்டைல் ரொம்ப பாலிஷ்டாக இருக்கு, ஆன்டிதெட்டிக்காக இருக்கு, ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, தெளிவாக இருக்கும். ஓகே, தோ ஹி லேக் டீப் இமேஜினேஷன் அண்ட் பேஷன், ஹி வாஸ் அ மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன். டீப் இமேஜினேஷன், பெரிய கற்பனை திறன் வாய்ந்தவர் அப்படின்லாம் சொல்றது, உணர்ச்சி பெருக்கோடெல்லாம் அவர் எழுதல, ஆனா மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. He represents the wit of the age, the classical ideal of correctness, the supremacy of reason, the perfection of form. ஸோ இதெல்லாம் அவரோட பிளஸ் பாயிண்ட்ஸ். அவர் வந்து அந்த டைம்ல இந்த இன்டெலெக்சுவாலிட்டி ஆஃப் த பீப்புளை வெளிப்படுத்துறாரு. கிளாசிக்கல் ஐடியல் ஆஃப் கரெக்ட்னஸ், எப்படி கிளாசிக்கல் ஐடியல்ஸ் கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறதுல தெளிவாக இருந்தார். ரீசனை கரெக்டாக ஃபாலோ பண்ணார், ஃபார்மை பர்ஃபெக்டாக கொடுத்தாரு. அதனால தான் இவரை ரெப்ரசன்டேட்டிவ் பாய்ட் ஆஃப் த ஏஜ்னு சொல்லி அவர் நேமோட இந்த ஏஜை படிக்கிறோம். அதர் பாய்ட்ஸ் ஆஃப் த பீரியட் பார்க்கலாம். மேத்யூ ப்ரையர், இவரோட ஒர்க்ஸ் பாருங்க. த டவுன் அண்ட் கண்ட்ரி மவுஸ், அல்மா, சாலமன்,
இது 3 அவரோட ஒர்க்ஸ். ஜான் கே அடுத்த poet. ஓகே, இவரோட ஒர்க்ஸ் வந்து லைட் அண்ட் நம்ம வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஃபுல்லா பொயட்ஸும் அவங்களோட ஒர்க்ஸ் மட்டும் பார்த்துட்டே போறோம். ஓகே, நீங்க எம்சிக்யூஸ் படிச்சாலும் இதுங்களையும் நீங்க படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபேபிள்ஸ், த ஷெஃபர்ட்ஸ் வீக், ட்ரிவியா, த பெக்கர்ஸ் ஒப்பெரா, இதெல்லாம் ஜான் கேயோட ஒர்க்ஸ். ஓகே, அடுத்ததான் எட்வர்ட் யங், இவரோட நைட் தாட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒர்க். பெக்கர்ஸ் ஒப்பெரா தான் ஜான் கேயோட பாப்புலர் சட்டையர் ஆன் இட்டாலியன் ஒப்பெரா. அப்புறம் எட்வர்ட் யங்கோட நைட் தாட்ஸ், எ க்ளூமி மாரலைசிங் போயம், நைட் தாட்ஸ், இது பிளாங்க் வேர்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு. இட் லேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் த கிரேவ்யார்ட் ஸ்கூல். கிரேவ்யார்ட் ஸ்கூல்னு ஒன்று வரும், அதையும் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ராபர்ட் பிளேரோட த கிரேவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். இது வந்து ஒரு சாம்பர் பிளாக் வேர்ஸ் போயம் பிலாங்கிங் டு த சர்ச்யார்ட் ட்ரெடிஷன். வில்லியம் சோமர்வில்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரோட ஒர்க் த சேஸ், அண்ட் ஏர்லி எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாங்க் வேர்ஸ் டிஸ்கிரிப்ஷன். அடுத்து சாமுவல் கார்த் இருக்காரு, இவரோட த டிஸ்பென்சரி. ஓகே, இட் இஸ் அ மாக் ஹீரோயிக் சட்டையர். இதுவும் ஒரு மாக் ஹீரோயிக் சட்டையர் இந்த ஒர்க், ரைட். அடுத்ததா ப்ரோஸ் ரைட்டர்ஸ். இப்போ போப் இல்லாத மற்ற பொய்டிக்கல் வேர்சஸ், மற்ற பொயட்ஸை பார்த்தோம், அவங்களோட வேர்ஸும் பார்த்தோம். அடுத்து ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் த ஏஜ் பார்த்தோம்னா, த ஏஜ் ஆஃப் போப் இஸ் ரிச்சர் இன் ப்ரோஸ் தேன் இன் பொயட்ரி. இந்த ஏஜில் பொயட்ரியை விட ப்ரோஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதனால நிறைய ப்ரோஸ் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. டேனியல் டீஃபோ இருக்கிறாரு, அவரோட மேஜர் ஒர்க்ஸ் ராபின்சன் க்ரூசோ, மால் ஃபிளாண்டர்ஸ், கர்னல் ஜாக், ராக்ஸானா, கேப்டன் சிங்கிள்டன், ஜேர்னல் ஆஃப் த பிளேகியர், இதெல்லாம் அவரோட இம்பார்ட்டண்ட்டான நாவல்ஸ், ஃபிக்ஷன்ஸ். டீஃபோ வாஸ் ஜேர்னலிஸ்ட், பாம்ஃப்ளட்டியர் அண்ட் நாவலிஸ்ட். ஹிஸ் ஃபிக்ஷன் டெவலப்ட் ஃப்ரம் சியூடோ பயோகிராஃபிஸ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து பாம்ஃப்ளட்டியர்னா இந்த ஷார்ட்டாக சின்ன சின்ன பாம்ஃப்ளெட்ஸ், இந்த நோட்ஸ் மாதிரி இருக்கிறது தான் பாம்ஃப்ளெட்ஸ். அடுத்ததான் நாவலிஸ்டாகவும் இருந்திருக்காரு. இவரோட ஃபிக்ஷன் வந்து சியூடோ பயோகிராஃபி மாதிரி இருக்கும், படிக்கிறதுக்கு என்னவோ யாரோட சொந்த கதையை படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இருக்கு பாருங்க, இந்த ராபின்சன் க்ரூசோலாம் அப்படிதான் இருக்கும் நம்ம படிக்கிறப்ப. ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதுவாரு. ஆனா அதை படிச்சா ஓஹோ உண்மையிலேயே இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்கு போல, உண்மையிலேயே இதுல ஒருத்தர் மாட்டிக்கிட்டான் போல, இது எல்லாம் உண்மை போல நினைக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் சியூடோ பயோகிராஃபிஸ்ன்னு சொல்றோம். அவர் கிட்டத்தட்ட அதே மாடல்ல நிறைய எழுதியிருக்காரு. ஹிஸ் ஸ்டைல் இஸ் சிம்பிள், realistic and detailed. He created the illusion of truth. He is one of the pioneers of the English novel. English novelோட pioneers, முன்னோடியா இவரை பார்க்கிறோம். அடுத்து ஜொனாதன் ஸ்விஃப்ட் இருக்காரு, இவரோட மேஜர் ஒர்க்ஸ் பாருங்க, The Battle of the Books, A Tale of a Tub, Gulliver's Travels, ஜேர்னல் டு ஸ்டெல்லா, இதெல்லாம் இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். இதில் நமக்கு கல்லிவர்ஸ் டிராவல்ஸ் தெரியும், நிறைய படிச்சிருப்பீங்க கல்லிவர்ஸ் டிராவல்ஸ் பற்றி. ஸ்விஃப்ட் வாஸ் த கிரேட்டஸ்ட் ப்ரோஸ் சட்டைரிஸ்ட் ஆஃப் த ஏஜ். இவர் ப்ரோஸ் சட்டைரிஸ்ட். ப்ரோஸில் தான் இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் முக்கியமாக எல்லாமே சட்டைரிக்கல் ஒர்க்காக இருக்கும். ஹிஸ் ஸ்டைல் இஸ் சிம்பிள், டைரக்ட் அண்ட் பவர்ஃபுல். ரொம்ப சிம்பிளாக நேரடியாக விஷயத்த மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவார். கல்லிவர்ஸ் டிராவல்ஸ் இதுதான் அவரோட மாஸ்டர் பீஸ். ஓகே, இது வந்து தோ எ சில்ட்ரன்ஸ் கிளாசிக் இஸ் a bitter satire on mankind. குழந்தைங்க படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையில அது வந்து ஒரு அல்லிகரி. அதுக்கு அடியில வேற என்ன கதை இருக்குதுன்னா, ஒரு மனித இனத்தின் மேலேயே ஒரு நையாண்டியா தான் அதை பார்ப்போம், ஒரு சட்டையரா தான் பார்ப்போம். இட் இஸ் a bitter satire, ஒரு கசப்பான ஒரு சட்டையரா பார்க்கலாம். ஓகே, ஸ்விஃப்ட் வாஸ் அ profound pessimist. இவரை வந்து ஒரு பெசிமிஸ்டா தான் பார்க்க முடியும். நல்லது நடக்கும்னே நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு, எல்லாமே நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே நல்லதில்லை, ஐயோ போச்சேன்றாங்களே, அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவர் தான் ஸ்விஃப்ட். அவர் ஒரு பெசிமிஸ்ட். ஓகே, ஹி ரெப்ரசன்ஸ் ஐரணி, சட்டைரிக்கல் பவர், இன்டெலெக்சுவல் பிரில்லியன்ஸ், மாரல் இண்டிக்னேஷன், இதெல்லாம் இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸா பார்க்குறோம் இவரோட ஒர்க்ல. அடுத்த ரைட்டர்ஸ் யாரு? அடிசன் அண்ட் ஸ்டீல். இவங்களோட மேஜர் ஒர்க்ஸ்னா எஸ்ஸேஸ் தான். இவங்க எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா, 2 மேகசின்ல இவங்க ஒர்க்ஸ் எல்லாமே, இவங்களே ஆரம்பிச்ச மேகசின்ஸ் 2, அதில் ஃபுல்லாக நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்காங்க. த டாட்லர் அண்ட் த ஸ்பெக்டேட்டர். அப்புறம் அடிசன் அண்ட் ஸ்டீல் ஆல்சோ ஃபவுண்டட் த பீரியாடிக்கல் எஸ்ஸே. பீரியாடிக்கல் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மந்த்லி வீக்லின்னு சொல்லுவோம் இல்லையா, வீக்லி மேகசின், மந்த்லி மேகசின் மாதத்துக்கு ஒரு தடவை வர்றது, வீக்லி ஒரு தடவை வர்றது, ஃபோர்ட் நைட்லினா 15 நாளைக்கு ஒரு தடவை வர்றது, இதுதான் பீரியாடிக்கல் எஸ்ஸே எழுதுறதுல இவங்க புகழ்பெற்றவங்க. தோ த ஸ்பெக்டேட்டர்
through the spectator they aim to reform manners and improve taste. இப்போ இவங்களோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா ஒரு ரிஃபர்மேஷன் தான், மேனர்ஸை ரிஃபார்ம் பண்ணுறதும் ஒரு டேஸ்ட், ஒரு ஹை கிளாஸ் டேஸ்ட் மக்களுக்கு கொடுக்கறதுமா இருந்தது. தே கம்பைன் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஹியூமர், விட், சோஷியல் கிரிட்டிசிசம், லிட்ரரி கிரிட்டிசம் இதெல்லாம் கலந்து கொடுத்தாங்க. அவங்களோட ஒர்க்ஸில் ஹியூமர் இருந்தது, விட் இருந்தது, கிரிட்டிசம் இருந்தது, லிட்ரரி கிரிட்டிசம் இருந்தது, சோஷியல் கிரிட்டிசம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அடிசன் எஸ்ஸேஸ் ஆன் பாரிஸ் லாஸ்ட் ஹெல்ப் பாப்புலரைஸ் மில்டன். ஸோ நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்கிறாரு. அதில் ஹிஸ் எஸ்ஸே ஆன் பாரடைஸ் லாஸ்ட் வந்து மில்டனை புகழ்பெற உதவுச்சு. சார் ரோஜர் டி கவலின்னு ஒரு நம்மளுக்கு நீங்கள் படிப்பீங்க எக்ஸாமுக்கானது, அந்த அந்த அவரை பற்றி அந்த ஸ்கெச்சஸ் எல்லாம், அவரை பற்றி அந்த விவரங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு மாடர்ன் நாவலுக்கான ஒரு ஒரு கதை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேரக்டரை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் ப்ரோஸ் ரைட்டர்ஸ். அப்போ முக்கியமான ப்ரோஸ் ரைட்டர்ஸ் பார்த்தோம். கல்லிவர், இது ராபின்சன் க்ரூசோ பார்த்தோம், ஸ்விஃப்ட் பார்த்தோம், அடிசன் ஸ்டீல் பார்த்தோம். வேற யார் மைனர் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஜான் ஆர்பத்நாட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜான் புல் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சாட்டையர். அடுத்து லார்ட் போலிங்ப்ரோக், இவர் வந்து நிறைய பிலோசாபிக்கல் பொலிட்டிக்கல் எஸ்ஸேஸ், நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு. பிரான்சிஸ் அட்டர்பரி, இவர் நிறைய சர்மான்ஸ் பண்ணியிருக்காரு. சர்மான்ஸ்னா அந்த இது பிரசங்கம் சொல்லுவாங்களே அது மாதிரி. போப்போட ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான் பிரான்சிஸ் அட்டர்பரி. காலி சிப்பர், இவரோட ஒர்க் வந்து அப்பாலஜின்னு ஒரு ஒர்க்கு, இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி. அடுத்து லார்ட் ஷாஃப்ட்ஸ்பரி அப்படிங்கிறவர் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருக்கிறாரு. இது வந்து ஒரு 18th century ஆப்டமிஸ்டிக் ஒர்க்காக நம்ம பார்க்குறோம். ஜார்ஜ் பர்க்லி வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹியூமன் நாலேஜ்னு புக் எழுதியிருக்காரு. அடுத்து ஜோசப் பட்லர், அவர் எழுதின ஒர்க் அனாலஜி ஆஃப் ரிலிஜன். ஓகே, இது எல்லாமே என்னது அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் த பீரியட். அடுத்த டைட்டில் என்ன பார்க்குறோம், ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் போகிறோம். ஓகே, இப்போ ஏஜ் ஆஃப் போப்னா நம்ம பொயட்ரியில் ஆரம்பித்த ப்ரோஸு, அடுத்ததான் ட்ராமாக்குள்ளே போகிறோம். ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டைட்டில்ஸ் என்ன பார்த்தோம்னா அந்த சோஷியல் பேக்ரவுண்ட், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறமா பொயட்ஸ் பார்த்தோம், ப்ரோஸ் ரைட்டர்ஸ் பார்த்தோம், இப்போ ட்ராமா ரைட்டர்ஸ். ஓகே, ட்ராமா வந்து அதிகமாக ஃப்ளரிஷிங்காக இல்லை, டிக்ளைன் தான் ஆகிட்டு இருந்தது. அடிசன் வந்து ஒரு ட்ராஜடி எழுதுறாரு, கேட்டோ அப்படின்னு ஒரு ட்ராஜடி எழுதுறாரு. ஃப்ரெஞ்ச் கிளாசிக்கல் ட்ராஜடி அட்டெம்ப்ட் பண்ணுறாரு. ஸ்டீல் வந்து த கான்ஷியஸ் லவ்வர்ஸ்னு ஒன்று எழுதுறாரு. இது வந்து ஒரு சென்டிமெண்டல் காமெடியோட ஃபவுண்டர் மாதிரி நம்ம ஸ்டீலை பார்க்க முடியுது. அடுத்ததாக காலி சிபர் அண்ட் மிஸ்ஸஸ் சென்ட்லிவர், இவங்க வந்து காமெடி ஃப்ரம் ரெஸ்டரேஷன் இம்மொராலிட்டியிலேருந்து கொஞ்சம் நல்லா பியூரிஃபை பண்ணி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, காலி சிபரும் மிஸ்ஸஸ் சென்ட்லிவரும். அடுத்து ஜார்ஜ் லில்லோ, இவர் வந்து த லண்டன் மர்ச்சன்ட் ஃபேட்டல் கியூரியாசிட்டின்ற ஒர்க் எழுதியிருக்கிறாரு. இது வந்து டொமஸ்டிக் ட்ராஜடியாக மிடில் கிளாஸ் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் ஏஜ் ஆஃப் போப்பில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ், முக்கியமான மேஜர் ஒர்க்ஸ், மேஜர் ரைட்டர்ஸ். ஸோ வி ஹவ் கம் டு த கன்க்ளூடிங் பார்ட், த ஏஜ் ஆஃப் போப். அப்போ நம்ம ஏஜ் ஆஃப் போப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ட்ரைம்ஃப் ஆஃப் ரீசன் ஓவர் இமேஜினேஷன். கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ரீசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. தி சுப்ரீமசி ஆஃப் விட் அண்ட் டிசையர், விட் அண்ட் சட்டையர். விட் அறிவுக்கும், சட்டையர் அதாவது கேலி பண்ணுறது, கேலி சித்திரங்கள், நையாண்டி சித்திரங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. டிவோஷன் டு கிளாசிக்கல் ரூல்ஸ், கிளாசிக்கல் ரூல்ஸ்க்கு ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பர்ஃபெக்ஷன் ஆஃப் த ஹீரோயிக் கப்லெட் பர்ஃபெக்ஷன் பண்ணப்படுது. growth of prose and journalism, prose journalism இதெல்லாம் நல்ல வளர்ச்சி அடையுது. இந்த டேட்லர் இந்த பீரியட்ல தான் புக்ஸ் எல்லாம், பேப்பர்ஸ், மேகசின்ஸ் எல்லாம் வளர்ச்சி அடையுது. பிகினிங் ஆஃப் த இங்கிலீஷ் நாவல் இந்த பீரியட் தான் ராபின்சன் க்ரூசோவோட ஆரம்பிக்குது. டேனியல் டிஃபோவோட, ராபின்சன் க்ரூசோவோட. மாரல் ரிஃபார்ம், சோஷியல் கிரிட்டிசிசம் இவங்களோட முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. தோ லேக்கிங் இமோஷனல் டெப்த் அண்ட் கிரியேட்டிவ் பேஷன், இட் அச்சீவ்ட் எக்ஸலன்ஸ் இன் ஸ்டைல், ஃபார்ம் அண்ட் இன்டெலெக்சுவல் கிளாரிட்டி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிரியேட்டிவ் பேஷன் குறைவாக இருந்தாலும் அவங்க வந்து ஸ்டைலு, ஃபார்ம், இன்டெலெக்சுவல் கிளாரிட்டி எல்லாம் தெளிவாக இருந்தது இந்த ரைட்டர்ஸ்ட்ட. அந்த உணர்ச்சிகளும் கற்பனை திறனும் குறைவாக இருக்குது. பட் மற்ற இந்த ஆர்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாக இருக்குது. Thus the age of Pope stands as the most polished and refined period of 18th century English literature. Okay, so hope you understood. Thank you.